குட் மார்னிங் டு ஆல். ஜூலை 16ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இதுதான். ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆயிருக்கு. பட் ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட், ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. கிஃப்ட் நிஃப்டிக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நாஸ்டாக் வந்து ஒரு 159 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. என்விடியா, ஆப்பிள், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட், ஆல்ஃபாபெட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1% மேலே நேற்று க்ளோசிங் நடந்திருக்கு. S&P 500 வந்து ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். யூரோப் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து நேற்று டாக்ஸ் வந்து ஒரு 159 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே வந்து ஒரு ரத்த கலரி தான். கிட்டத்தட்ட வந்து ஜப்பான் மார்க்கெட் 2% கீழே விழுந்திருக்குது. கொரியன் மார்க்கெட் நேற்று 6% ஏறின கொரியன் மார்க்கெட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6% கீழே விழுந்திருக்குது. தைவான் வெயிட்டடுமே வந்து கீழே தான் வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆங்ஸாங்கை தவிர்த்து ஏஷியன் மார்க்கெட்ஸில் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தாலும் பட் ஆனால் க்ளோசிங் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட பிரெண்ட் க்ரூட் $85.30 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது 86 தாண்டுற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணலாம். WTI க்ரூட் ஆயிலுமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 0.52% வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் க்ரூட் ஆயிலும் இருக்குது. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய லெவலில் இல்லை, ஒரு 2 பிப்ஸ் மட்டும் தான் வந்து ஒரு நெகட்டிவ். USD INR கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு ஃபால், அதாவது நெகட்டிவ்ல தான் வந்து போய்கிட்டு இருக்குது. 96.50 பிப்ஸை தாண்டுற பட்சத்தில் அதுவும் இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நேற்றும் FIIs கண்டினியூஸாக 3வது நாளாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 735 கோடிக்கு. ஸோ DIIs வந்து நேற்று பெரிய லெவலில் வந்து பையிங்கில் ஒரு கான்ஃபர்மேஷன் பண்ணலை, அதாவது ஒரு 700 கோடிக்கு தான் வந்து DIIs உடைய பையிங் வந்து இருந்திருக்கு. நேற்று 3%க்கு மேலே ஏறின F&O ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் ஹிட்டாச்சி எனர்ஜி, ABB இந்தியா, ஸ்விக்கி, ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம். கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மோடில் ட்ராவல் ஆகலாம், இல்லைனா ஒரு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸும் வரலாம். அதே மாதிரி 3%க்கு கீழே இறங்கின ஸ்டாக்ஸஸ் லிஸ்ட்டில் பதஞ்சலி ஃபுட்ஸ், டாடா எலக்ஸி, அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி, ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பேரிஸ் வந்து கண்டினியூஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு ரீபவுண்ட் ஆகலாம். நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஸோ 24,020 அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாகவும், 23,960 ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்க போகும்போது 24,120 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவும், 24,190 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,600 ஒரு மைனர் சப்போர்ட்டாகவும், 76,150 ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகுது. 77,650 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவும், 78,200 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.